ஹாய். ஆமாம், ஹாய் சொன்னதுக்கப்புறம் தான் பாய் விற்கிறவர் வந்து பருத்திப்பால் சொல்கிறவர் வரைக்கும் கிராஸ் பண்ணி போவார். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற, கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. என்னடா எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்னு சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும். இப்போ என்னன்னா வெறும் மனமார்ந்தன்னு சொல்கிறேன். என்னுடைய இதில் இல்லைங்க, வாழ்க்கை வாழ்த்துக்கள் இருக்குது. ஓகேவா? சரி, ரைட், ஓகே. எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புவோம். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், நம்ம புது வீட்டில் தான் இருக்கிறேன். புது வீட்டோட அப்டேட் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, என்ன ஏதுன்னு. என்னடா நேற்று மாதிரிக்கு அங்கே பார்த்தோம், டக்குன்னு அண்ணன் இங்கே நிற்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்த உடனே சரி ரைட்டு, வீட்டை நம்ம உறவுகள்கிட்ட காமிக்கணும்ல எப்படின்னாலும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் முதல்ல தெரிவிக்கிறது நம்ம உறவுகள்கிட்ட தான் அப்படின்றதுக்காக தான் இங்கே சொல்லிடுவோம் அப்படின்றதுக்காக வந்தேன். என்னென்ன வேலை முடிஞ்சிருக்குன்றதை உங்கள்கிட்ட சுற்றி காமிச்சுக்கிட்டே சொல்கிறேன், சரியா? அப்புறம் அக்கா எங்கே என்ன ஏதுன்னு நீங்கள் கேட்குறதுக்கு நல்லா தெரியும். நான் மட்டும்தான் வந்தேன், அதனால தான் நான் மட்டும் கேமரா முன்னாடி நிற்கிறேன். வாங்க வீட்டை சுற்றி பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு, அப்புறம் பேசுவோம். அப்புறம் நிறைய பேர் ஹைட் இல்லை வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருந்து மேலே ஏறி இவ்வளோ தூரம் ஹைட் இருக்க அப்புறம் தான் நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி வரும். அதனால் ஹைட்டு இருக்குது, நல்ல ஹைட் தான் இருக்குது. அப்புறம் வீடியோவில் பார்க்கும்போது நம்ம கோயம்புத்தூர் போனப்போ நம்ம உறவுகளில் சுமதி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஹைட் இல்லாமல் இருக்குது, அதாவது மேலே உங்களுக்கு ஹைட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நல்ல ஹைட்டாக தாங்க இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகேவா? நீங்கள் கேட்டதுக்கப்புறம் நானுமே ஒரு டவுட்டு, என்னடா ஹைட்டுன்னு சொல்கிறாங்களே, உண்மையிலே ஹைட்டாக இருக்குதா இல்லையான்றது மாதிரி வந்திருந்தேன். சீலிங்க்கு மேலே ஒரு அடி ஹைட் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அப்புறம் எல்லா நிலையும் வந்திருக்கு, நிலை கொண்டு வந்து இறக்கியிருக்கிறாங்க. இது முன்னாடி இல்லை, இப்போ தான் இருக்குது. ரைட்டு, இப்போ நான் வந்தப்போ இப்போ தான் பார்த்தேன். இன்ஜினியர் விக்கிக்கு கால் பண்ணேன், கால் போகலை, வெளியில் எங்கேயோ இருப்பார்னு நினைக்கிறேன். வரட்டும். ஏற்கனவே பார்த்த ரூம் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. புதிய அப்டேட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சம்ப்பு, அதாவது நம்ம கார்ப்பரேஷன் வாட்டர் வரும் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு சம்பு தொட்டி மாதிரி கட்டிடலாம் அப்படின்றதுக்காக தான் இது. இந்த இடத்துல இருந்த ஷெட்டை எடுத்துட்டாங்க. இந்த ஷெட்டை எடுத்துகிட்டு இந்த பள்ளம் தோண்டியிருக்கிறாங்க. எதுக்குன்னா அந்த சம்புக்காக. இந்த பக்கம் வழி. அடுத்தது என்னென்னா, பாக்கி வேலையெல்லாம் மேலே தாங்க நடந்திருக்குது. மேலே என்ன வேலை நடந்திருக்குன்றதை போய் பார்ப்போமா? வாங்க போகலாம். இங்கே மேலே என்ன வேலை நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள், ஒயரிங்க்கான இந்த ஒயரிங் வேலை தான் நடந்திருக்குது. எல்லாத்தையும் டக்குன்னு ஒயரிங், அதாவது இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, வயரிங் தாங்க. வயரிங் வேலை தான் நடந்திருக்குது. இதுலேயுமே சீலிங் பார்த்தீங்கன்னா, இந்த சைட்லலாம் சீலிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலே ரூஃப் வரும். ஓகேவா? இதுதான் இந்த ரூமோட அப்டேட் இப்போ இது வரைக்கும் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் மேலே தான் இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்குது. மேலே போய் தான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வந்துருச்சு. அப்டேட்டுன்னு சொல்லி ஏன்டா காட்டின வீட்டையே காட்டிக்கிட்டு இருக்கிறீ, அப்டேட்டில் இதில் என்னடா அப்டேட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம வீடு எந்த நிலைமையில் போய்கிட்டு இருக்குது அண்ணா அப்படின்னு கேட்ட நம்ம உறவுகள், சரி நம்ம ஊருக்கு வந்துட்டோம், வந்த இடத்துல கூட நம்ம வீட்டை காமிக்கலாட்டி அது ஒரு நல்லா இருக்காது பார்த்தீங்களா. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நல்லா காத்தோட்டமாக தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஜன்னல் வரும், மேலே நிற்கும் போது நல்லா காற்று கிடைக்குது, நல்லா காத்தோட்டமாக தான் இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமாலாம் இல்லைங்க, பார்க்குறதுக்கு அப்படியே பெரிய ஹாலு, பெரியதாக தெரியும். வீடியோவில் பார்க்கும்போது அப்படி தெரியும், நேரில் பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாலாம் ஒன்றுமே கிடையாது. சரியா நீ ஏன்டா நீயே கேள்வியும் கேட்டு நீயே பதிலும் சொல்லிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லுவீங்க. மேலே போய் பார்ப்போம். கீழே இருந்து இப்படி கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து நடந்து வருவோம் பார்த்தீங்களா, கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து நடந்து அந்த இடத்துல அது அங்கெல்லாம் ஒரு பிடி மாதிரி வச்சுருவாங்க, அந்த கம்பி இருக்கிறதுக்கிட்டலாம். இது இப்படி மேலே படியில் ஏறி வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டு மேலே மொட்டை மாடிக்கு போகிறோம் பார்த்தீங்களா, அந்த போகிறதுக்கு நம்ம நினையாமல் கொள்ளாமல் இருக்கிறதுக்கான அந்த ரூஃப் ஒர்க் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ரூஃப் ஒர்க் பாருங்கள், அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அந்த ரூஃப் இது என்ன, தண்ணி இன்னும் எதுவும் நினையாமல் இருக்கிறதுக்காக. இந்த பக்கம் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான வாசலுக்கு போய் போனாலும் வச்சாலும் இந்த வேலையெல்லாம் நல்லா முடிஞ்சிருச்சு. இந்த ரூஃப் ஒர்க் நடந்துருக்கு. இந்த படியில் பார்த்தீங்கன்னா நமக்கு கைப்பிடி மாதிரி ஸ்டீலில், அதாவது எஸ்எஸில் கைப்பிடி பிடிக்கிற மாதிரி பிடிச்சி ஏறுற மாதிரிலாம் வச்சுருவாங்க, செட் பண்ணிடுவாங்க. அது ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு அது புரியும். இப்போ இருந்தாலும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இப்படி மொட்டையாக பார்த்தாலாம் உங்களுக்கு புரியாது, ஃபுல் ஒர்க்கு முடித்தா தானே உங்களுக்கே தெரியும். இதுதான் அப்ஸ்டேருக்கு வந்தாச்சு.
மேலே பார்த்திங்கன்னா இந்த வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்குது. தெரியுதுங்களா? நம்ம ஸ்டெப் ஏறி வரும்போது அங்கனுக்குள்ளே ஒரு காங்கிரீட் மாதிரி மேலே போடுவாங்க பார்த்திங்களா, அந்த வேலை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இது எங்கே நீங்களே பாருங்கள். இது ஸ்டெப் நம்ம ஏறி வரும்போது இதுக்கு ஒரு ரூஃப் போடுவோம் பார்த்திங்களா, அந்த ரூஃப் வேலை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது ஏறி வரும்போது நமக்கு மழை எதுவும் நனையாமல் இருக்கிறதுக்காக இந்த ரூஃப். மேலே நல்ல காத்தோட்டமாக தாங்க இருக்குது. இதுக்கு மேலே நிறைய டிசைன், நிறைய விஷயங்கள் இன்ஜினியர் சொல்லியிருக்காப்புல, இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு. கண்டிப்பாக அதை பண்ணும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணி காமிக்கிறேன். என்ன பண்ண போகிறோன்றதை ஒவ்வொரு வட்டம் வரும்போது நமக்கு பார்க்குறது தானே செய்ய போகிறோம். அதனால் அப்டேட் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? நம்ம வாங்கும்போது சுற்றி அவ்வளோவா வீடு கிடையாது. இடம் வாங்கும்போது இந்த குறுகிய காலத்தில் நம்ம இடத்த வாங்கி வீட்டை கட்டுற கொஞ்சம் குறுகிய காலத்திலே எக்கச்சக்கமான வீடு வந்துருச்சு. இந்த பக்கம் பயங்கர நிறைய வீடு வந்துருச்சு. நமக்கும் கொஞ்சம் நல்லது தானே. அப்போ இவ்வளோ பெரிய வீடு உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ரொம்ப பெரிய வீடு இல்லைங்க. நாங்கள் வீடியோ காமிக்கும்போது உங்களுக்கு பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமாக மாளிகை மாதிரி தெரியுது. அவ்வளோ பெரிய வீடெல்லாம் இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலான வீடு தான். சரிங்களா? இந்த ஏரியாவில் பார்க்குற பெரிய பெரிய வீடெல்லாம் விட இது கொஞ்சம் நார்மலான வீடு தான். அப்புறம் இந்த ஏரியா என்ன ரொம்ப நல்ல ஏரியாவா, தண்ணியெல்லாம் நல்லா கிடைக்குமா, அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துட்டு தான் வந்தீங்களா. நம்ம வீடு இடம் வாங்கும்போது நம்ம அவ்வளோ தெரியலை. ஆனால் நமக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறத விட நமக்கு போர் போடும்போது நமக்கு நல்ல தண்ணியெல்லாம் நல்லா நீட்டாக கிடச்சிச்சு. நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இது வரைக்கும் வரலை இந்த ஏரியாவனால். தெரியுங்களா? அப்புறம் இந்த இது கேட்டிருந்தீங்க, டிரான்ஸ்ஃபார்மர் முன்னாடி இருக்குது அப்படின்னு. டிரான்ஸ்ஃபார்மர் முன்னாடி இருக்கிறதுக்கு நம்ம எழுதி கொடுத்துருக்குறோம். அது இபி சர்வீஸ்லேருந்து நம்ம மாத்திரம்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஏதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் பணம் செலவாகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதை பார்த்துட்டாக்கா அதை மாற்றிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லது தான், நம்ம சேஃப்டிக்கு தான் நல்லது. ட்ரை பண்ணியிருப்போம். எழுதி கொடுத்துருக்கு, என்ன நடக்க போதோ நமக்கு தெரியலை. உங்களை மாதிரி தான் நாங்களும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சொல்லும்போது நம்ம ஒவ்வொன்றா சரி ஓகே இது இப்படி நம்ம உறவுகள் சொல்கிறாங்க, இது கரெக்டாக இருக்கும், இது இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நிறைய கமெண்ட்ஸ்லையும் ப்ரைவேட் மெசேஜ்லையும் சொல்லும்போது அதை பார்த்தா நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அதை நீங்கள் சொல்கிற ஒரு சஜஷனையும் நாங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம இன்ஜினியர்கிட்ட பேசும்போது அவரும் சரி ஓகேண்ணா இது நல்லா இருக்குது, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா, ஓகே நல்லா இருக்குது, இதை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் இன்ஜினியரும் ஓகே சொல்லியிருக்கிறாரு. வீட்டோட அப்டேட் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. வீட்டோட அப்டேட்டை சொல்லிட்டேன். இன்னும் எதுக்காக நீங்கள் இப்போ வந்தீங்க திடீர்னு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம டோரு, டைலு, பெயிண்ட்டு இது எல்லாம் நம்ம ஒரே ட்ரிப்பில் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்புறம் நம்ம வீடியோவில் பார்க்குற ஒரு மாதிரி இருக்கும், ஃபோட்டோஸில் பார்க்குறது ஒரு கலராக இருக்கும், நம்ம நேரில் பார்க்குறது ஒரு மாதிரியாக இருக்கும். அப்போது இன்ஜினியர் சொன்னாப்புல நீங்கள் நேரில் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும்னா திருப்தியாக இருக்கும். இல்லைனா நம்ம ஃபோட்டோவில் பார்த்த கலர்லே இது அப்படின்னு நேரில் பார்க்கும்போது நமக்கு தோணுச்சுன்னா கொஞ்சம் சிக்கலாயிரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் திடீர்னு ஒருத்தர்கிட்டையுமே சொல்லாமல் திடீர்னு கிளம்பி வந்துட்டேன். பார்த்தேன், எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு கிளம்பிட வேண்டியதான். ஓகேங்களா? இங்கே அக்கா விட்டு நான் இங்கே 3 நாள் 4 நாள் 5 நாள் 6 நாள் இங்கே இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் வந்த இடத்துல கொஞ்சம் ஃபீவரிஷாக இருக்குது. நாங்கள் என்ன காரணம் எனக்கே தெரியல. எப்போ ஊருக்கு வந்தாலும் நமக்கு ஒரே ஃபீவரிஷாகவே இருக்குது. அதனால தான் முகமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் வாட்டமாக இருக்கும். அதனால் என்ன எதுலாம் நீங்கள் விட்டு மண்டையை குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஃபீவர் ஒரு இன்ஜெக்ஷன் அடிச்சுட்டு போனாவே எல்லாம் சரியாக போயிடும். மேலே இன்னும் பார்த்தா நம்ம வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். டாப் வியூவில் பார்த்தீங்களா? மேலே எதுக்கிற நிற்கிறேன்னு கேட்காதீங்க, நினச்சி போய் நிற்கிறேன் பார்த்தீங்களா? தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கிறேன். மேலே காங்கிரீட் போட்டிருந்தாங்கல்ல, நினைக்காம இருந்துச்சு. சரி வந்துட்டோம், சரி நம்மளே நினச்சிட்டு போயிடுவோம்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். கீழே அதெல்லாம் நினச்சிட்டேன், இதை நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். என்னதான் நம்ம ஆள் வச்சு நம்ம பார்த்தாலும் உண்மையிலே சொல்லப்போனால் நிறைய பேர் சொல்கிற மாதிரி நம்ம நின்று பார்க்குற மாதிரி வராது அப்படின்ட்டுருவாங்க. அது எதுக்கு, அது வேலையில் குறை சொல்லி சொல்கிறவங்களோ இல்லையோ, ஆனால் நமக்கு ஒரு திருப்தின்னு ஒன்று கிடைக்குது பார்த்தீங்களா? நம்ம வீட்டில் நம்ம நின்று நம்ம தண்ணி அடித்து இந்த மாதிரி பார்க்குற மாதிரி ஒரு திருப்தி, அது உண்மையிலே வரவே வராது. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இல்லாமல் என்னடா நேற்று வரைக்கும் இன்ஜினியர் நல்லபடியாக சொல்லிவிட்டு இப்போ திடீர்னு குறை சொல்கிற அப்படின்னு நினச்சிடக்கூடாது. குறை சொல்லலை, அவர் வேலையை பார்த்துட்டாரு. நம்ம நிற்கும்போது சும்மா நின்னோம்னா அது நல்லா இருக்காதுல்ல. அவர் நினைக்கிறதுக்குள்ளேயே நம்ம நினச்சிருவோம் அப்படின்னு தான், வேறு ஒன்றும் கிடையாது. அவர் பாவம் நினைக்கும் போது எல்லாத்தையும் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து ஏன்னா நம்ம வெளியூரில் இருக்கிறோங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம ஒரு
விசுவாசத்தோடு நம்ம விட்டுட்டு போயிருக்கிறோம் போது அப்போ அவங்க அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவாங்கல்ல. அப்போ அவங்க சரி நம்ம நம்புகிறோமோ தண்ணி விட்டுட்டோன்றதை அவங்க நம்புகிறாங்களோ இல்லையோ அப்படின்றதுக்காக எடுத்து விட்டுருவார். எப்போவுமே ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து விடுவார். ஆனால் தண்ணி விட்டுட்டு தானே இருக்கிறோம், என்ன வேலை பார்த்துட்டு இருக்கோன்னு பாருங்கள் அப்படின்ட்டு வர. சிசிடிவி கேமராவே இருந்தாலும் அவர் ஒரு ஃபோட்டோ எதையாச்சும் ஒன்று விட்டுக்கிட்டே இருப்பார். நான் சொல்லுவேன் போதும் விக்கி, சரி விடுங்க, உங்களை நம்பி தானே விட்டுட்டு வந்திருக்கோம், ஏன் இது பண்ணிட்டு இருக்கிறீங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் நம்ம கட்டுற வீடு, நம்மளுடைய வீடு, அதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்கும்போது இதில் இருக்கிற சந்தோஷமே ஒரு தனி சந்தோஷம் தான். கண்டிப்பாக இருக்கா இல்லையான்றதை நீங்கள் உறவுகள் பார்க்குறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கும். நம்ம சொந்த வீட்டில் ஒரு வேலை பார்க்கும்போது நாளைக்கு நம்ம நெஞ்சு நிமித்தி சொல்லலாம் பார்த்தீங்களா, நம்ம வேர்வை சிந்தி உழைச்சோம். இதில் வேர்வை சிந்தி உழைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, தண்ணி நினச்சது மட்டும்தான் நம்ம வேலை. இருந்தாலும் சொல்கிறேன் நான். சரி ரைட் ஓகே. விக்கி இன்னும் பார்க்கல, அவர் வெளியில் எங்கேயும் இருக்கிறாப்புல போல இருக்குது. ஃபோன் ரீச் ஆகவே இல்லை, நானும் கால் பண்ணிகிட்டே இருக்கிறேன், ஆள் ஃபோன் ரீச் ஆகலை. சரி காலையில் வந்து கிளம்பிடுவேன் நான். அதனால் உறவுகள் என்னடா நிறைய வீட்டு போன ட்ரிப்பே கேட்டிருந்தீங்க. போன ட்ரிப்பில் அதுக்கு முதல் ட்ரிப் நான் மட்டும் வந்திருந்தப்போ என்ன ஒரு மூச்சு வாங்குது, மேலே ஏறி வந்து நான் மோட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு அதனால் மூச்சு வாங்குது, வயசாகி போயிடுச்சு இல்லை. அப்போ என்ன வந்துட்டு போயிட்டீங்க, நம்ம சுமதி சிஸ்டர் கூட கேட்டிருக்காங்க, நம்ம ஏட்டம்மா அவங்க கூட கேட்டிருந்தாங்க. அது மாதிரி என்ன ப்ரோ வந்துட்டு நீங்கள் வாட்டுக்கு போயிட்டீங்க, ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அப்படின்னாங்க. போயிட்டேனேன்னு எதுவும் நினச்சிக்கக்கூடாது. அடுத்த ட்ரிப் வரும்போது அக்காவோட கண்டிப்பாக செஞ்சு செய்வேன். அதனால் நாளைக்கு நான் இங்கே இருக்க முடியாது, நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்பிடுவேன். அதனால் உறவுகள் யாரும் என்னடா வந்துட்டு அண்ணன் ஒரு வார்த்தை கூட சொல்ல இருந்தால் அவர்கிட்ட போய் பார்த்து வந்துருக்கலாம்னா எதுவும் நினைக்காதீங்க, சரிங்களா? மூச்சு வாங்கிக்கிறேன், நினச்சாச்சுங்க. சரி வந்ததுக்கு சரி அவங்களுக்கு எதுக்கு ஒரு வேலையை கொடுப்பான்னு, நம்ம வந்துட்டு நம்ம சும்மா தானே வீடியோ பேசிக்கிட்டு இருக்கிறோம், நினச்சி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நம்ம கிளம்பிட்டேன். சரி ரைட்டு. எல்லோரும் வீட்டோட அப்டேட் கேட்டுகிட்டே இருந்தீங்க, நான் கொடுத்துட்டேன். வீட்டில் வந்து அம்மாவுக்கு வந்து மண்டையெல்லாம் இப்படி பம்பரக்கா மண்டை மாதிரி இருக்குதுடா, அதனால் நான் வீடியோக்குள்ளே வரல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் என்னைக்கு தலையக்கிலாம் சீவி என்னைக்கு எப்போமா வர்றேன், இப்போ தீவுங்கம்மா சீவுறதுக்கு எம்பிட்டு நேரம், காலையில் குளிச்சுட்டு வர்றேன்டா அப்படின்னு சொன்னாங்க. சரி நீங்கள் குளிச்சுட்டு வாங்க, அதுக்குள்ளே நம்ம வீட்டை போய் நான் காமிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கேட்டிருந்தேன் நான். நம்ம வீட்டை காமிச்சு வீடியோ போடுறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். சில பேர் அப்படி நினைப்பாங்க, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. வீடு என்ன கண்டிஷனில் இருக்குன்னு லைவ்லையும் சரி வீடியோலையும் சரி கமெண்ட்லையும் சரி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஒவ்வொரு வட்டமும் வீடியோ போகும்போது வீடியோ என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்கனாக்க காமிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் வந்தோடனே உங்கள்கிட்ட சொல்லி காமிச்சு வச்சுட்டேன். அதுக்காக அதில் எங்களுக்கு ஒரு சின்ன வருமானம் தான், நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். எங்கள் வீட்டு உறவுகள்கிட்ட காமிச்ச சந்தோஷம் எங்களுக்கு, நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்க வீட்டை எங்களால் நேரில் வந்து பார்க்க முடியலனாலும் உறவுகள் பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, அவ்வளோதான். ஓகேவா? சரி ஓகேங்க, பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.